துறையோட பருப்பு வேகாது, பாஜகவினுடைய கணக்கு திமுக செல்லுபடி ஆகாது. பழனிசாமி பம்புறாரு. எடப்பாடி பழனிசாமியை இலக்காரமா நினைக்கக்கூடிய இடத்துக்கு அமித்ஷா வந்துட்டாரு. உன் பேரையே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் என்ன கேட்கிறேன், தனித்து நின்று இவ்வளவு வலிமை இருப்பதாக நம்பக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் தனித்து நின்று ஆளானப்பட்ட விஜய்க்கே கூட்டணிக்கு ஒருவே வரலையே. கூட்டணி ஆட்சியில் நான் பங்கு தருகிறேன், எல்லாமே தருகிறேன் அப்படின்னு சொல்ற எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு பாப்புலர் ஃபிகர் விஜய். விஜய் தமிழ்நாடு முழுக்க வள வந்தால் ஒரு கூட்டம் வருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. மாற்று கருத்துடையவர்களும் கூட அதை ஒப்புக்கொள்வார்கள், நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா அவர் கூப்பிட்டார்ல, யாராவது வந்தாங்களா? ஒரு சிறிய கட்சியாவது வந்துச்சா? ஒரு புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வந்தாரா? சான் பாண்டியன் வந்தாரா? அட லெட்டர்பேடு கட்சி வச்சிருக்க யாராவது வந்தானா? பூவை மூர்த்தி ஜெகன்மூர்த்தி வந்தாரா? எத்தனை கட்சி இருக்கு தமிழ்நாட்டில்? வந்து கட்சிகளுக்கா பஞ்சம்? யாராவது ஒரு கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒரு லெட்டர்பேடு கட்சி, யாராவது ஒரு கட்சி விஜயை அழைத்து விட்டார், கூட்டணியிலே வந்து பங்கு தருகிறேன் என்று சொல்கிறார். ஒரு ரூபாய் அந்த பக்கம் போயிருக்கான் அது வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஆட்சிக்கு வந்தா தானே கூட்டணியில பங்கு தர முடியும். நீ இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகல, நீ இன்னும் வெற்றி பெறல. உன்னை நம்பி நாங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன ஏற்கனவே நிறுவனமயப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி நாங்க ஏன் முன்னாடி வரணும்?